ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓடிடிஎஸ்சியில் வந்து ஆல்ரெடி ஆக்குலர் ட்ரக் டெலிவரி சிஸ்டமில் நிறைய 2-3 வீடியோ வந்து பார்த்துட்டோம். 3 டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆக்குலர் ஃபார்முலேஷன்ஸில் வந்து 4 டாபிக் வந்து இருக்குது. அதாவது கண்ணுக்கு போடுற டெலிவரி பண்ணுற மருந்தெல்லாம் வந்து 4 இதுவாக தயாரிக்கிறாங்க. ஓகேவா? அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரக் டெலிவரி சிஸ்டம் டு ஆன்டீரியர் செக்மெண்ட்டுக்கு மட்டும் ட்ரக்கை டெலிவரி பண்ணுறதுக்கு சில ட்ரக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அப்புறம் போஸ்டீரியர் செக்மெண்ட்டுக்கு ட்ரக் டெலிவரி பண்ணுறதுக்கு இன்னொன்று இருக்குது. அப்புறம் அட்வான்ஸ்டு டெலிவரி சிஸ்டம்ஸு, அப்புறம் வெசிகுலர் டெலிவரி சிஸ்டம்ஸ். ஓகேவா? முதல்ல வந்து ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸு. இப்போது ட்ரக் டெலிவரி சிஸ்டம் டு ஆன்டீரியர் செக்மெண்ட் ஆஃப் த ஐஏ. இப்போ ஐ ட்ராப் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு 5 ட்ரக் இருக்குது. ஓகேவா? ஆன்டீரியர் செக்மெண்ட்ஸுக்கு மட்டும் ஐயில் இருக்கிற ஆன்டீரியர் செக்மெண்ட்ஸ், அதை மேலோட்டம்னா கொஞ்சம் உள்ள. ஓகேவா? அதுக்குள்ளே போகிற மாதிரியான ட்ரக் டெலிவரி பண்ணுறதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஐ ட்ராப்ஸு, செகண்ட் வந்து பார்த்தோம்னா ஆப்தால்மிக் இன்செட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆப்தால்மிக் இன்செட்ஸு, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அக்குசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா பஞ்சுவல் ப்ளக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா சப் கன்ஜெக்டிவல். கடைசி வந்து ஆயின்மெண்ட் அண்ட் ஜெல்ஸ். இது 5 தான் வந்து ஆன்டீரியர் செக்மெண்ட்ஸில் வந்து நம்ம டெலிவரி பண்ணுற ட்ரக்ஸு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐ ட்ராப் வந்து பார்த்தோம்னா அப்படியே நம்ம நார்மலாக டே பை டே லைஃப்பில் வந்து எப்படி ஐ ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க தேவை. ட்ரக் விச் ஆர் ஆக்டிவ் அட் ஐ. ஓகேவா? இந்த ட்ரக் வந்து ஐயில் வந்து ஆக்டிவாக போயிட்டு வேலை செய்கிறதுக்காக இது பண்ணுற ஐ சர்ஃபேஸ் வைட்லி அட்மினிஸ்டர்ட் இன் தி சொல்யூஷன் ஃபார்ம்லேயோ இல்லை எமல்ஷன்லேயோ சஸ்பென்ஷன் ஃபார்ம்லேயோ வந்து ஐ சர்ஃபேஸை வந்து சுற்றி பரவுற மாதிரியான அட்மினிஸ்டர் பண்ணுறது தான் வந்து இந்த ஐ ட்ராப்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஜென்ரலி ஐ ட்ராப்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆன்டீரியர் செக்மெண்ட் டிஸார்டர்ஸ், எதனா ஆன்டீரியர் செக்மெண்ட்டில் எதனா டிஸார்டர் ஆச்சுன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது டிஸார்டர்னா என்ன சொல்லுவாங்க, கண் எரிச்சல், கண் வந்து செவந்துடுறது, அது மாதிரியான இதுக்கு சிம்டம்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதோட கான்சன்ட்ரேஷன் நாட் ரீச் போஸ்டீரியர் டிஷ்யூஸ் யூஸிங் தி ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இப்போது அதாவது சொன்னேன் இல்லையா, இந்த ஐ ட்ராப் வந்து ஆன்டீரியர் செக்மெண்ட்டில் இருக்க டிஸார்டர்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த பாயிண்ட்லாம் வந்து தேவையில்லை, இந்த அடிக்குவேட் ட்ரக் கான்சன்ட்ரேஷன் இந்த பாயிண்ட் தேவையில்லை, இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா வேரியஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஐ ட்ராப்புக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம், இப்போ ஐ ட்ராப் நம்ம தயாரிக்கிறோம்னா அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்க்கணுன்னா, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், ஆஸ்மோலாலிட்டி, அப்புறம் விஸ்கோசிட்டி, அப்புறம் அது இன்ஸ்டில்டு பண்ணுற வால்யூம், எவ்வளோ நம்ம அதை வந்து இன்ஸ்டில்டு பண்ணுறோம் கண்ணுக்கு அப்படின்ற அதோட மொத்த இன்ஃப்ளூயன்ஸ்டு ரிட்டன்ஷனையும் வந்து நம்ம செக் பண்ணணும் சொல்யூஷன் ஆஃப் ஐக்கு வந்து. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, விஸ்காசிட்டி என்னென்னு தெரியும் இல்லையா, அதோட திக்னஸ்ஸு. இப்போ வந்து நம்ம லிக்விட் மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணால் தான் அது கண்ணில் வந்து டிஃப்யூஷன் ஆகி ஃபுல்லாக சர்ஃபேஸ் ஃபுல்லாக போய் எஃபெக்டிவாக இருக்கும். இதே நம்ம கெட்டியாக வந்து தேன் மாதிரி அதை வந்து பண்ணிட்டோம்னா, தேன் இருக்கிற கன்சிஸ்டன்சியில் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அதோட விஸ்காசிட்டியும் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஸ்டில்டு பண்ணுற எந்த அளவுக்கு வால்யூம் பண்ணணும், ஒரு 2-3 ட்ராப் தான் வந்து விடணும், அப்படியே மூடி தந்து ஃபுல்லாக கொட்டிடக்கூடாது, அந்த மாதிரியான இதுவெல்லாம் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆப்தால்மிக் இன்சர்ட்ஸ். ஓகேவா? ஆப்தால்மிக் இன்சர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டெரைல் ப்ரிப்ரேஷனு விச் சாலிட் ஆர் செமி சாலிட் கன்சிஸ்டன்சி. ஓகேவா? இப்போது இந்த ஆப்தால்மிக் இன்சர்ட்ஸ் பண்ணுற அந்த டிவைஸில் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டெரைல் ப்ரிப்ரேஷன் இதில் சாலிடாகவும் இருக்கும், செமி சாலிட் கன்சிஸ்டன்சிலையும் வந்து இந்த ட்ரக்ஸை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ வந்து இதில் ஹோல் சைஸ் அண்ட் ஷேப்ஸ் வந்து ஆப்தால்மிக் அப்ளிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே வந்து எக்ஸ்பெஷலியாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த கண்ணில் வந்து கரெக்டாக பக்காவாக வந்து அதில் கண்ணுக்காகவே யூஸ் பண்ணுற மாதிரியான வகையில் வந்து இந்த ஷேப் சைஸ்லாம் வந்து இந்த ஆப்தால்மிக் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அது மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா, ஒரு லென்ஸே பார்த்திங்கன்னா, லென்ஸ் வந்து கரெக்டாக அந்த கண்ணோட அந்த கருப்பு கலரில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் அதோட சைஸு ஷேப்பு அது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த இன்செட் நம்ம வைக்கிற அந்த ப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா, இன்செட் ஆர் பிளேஸ்ட் இன் லோயர் ஃபார்னிக்ஸு
லெஸ் தென் ஃப்ரீக்வன்சி அப்பர் ஃபார்னிக்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஃபார்னிக்ஸ்னால் அந்த கண்ணோட இது தான், அந்த கடியில் இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஃபார்னிக்ஸ் சொல்கிறாங்க. அது லோயர்லேயும் வந்து ப்ளேஸ் பண்ணலாம், அது அப்பர்லேயும் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். கார்னியாவுக்கு மேலேயும் கீழே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லெஸ் ஃப்ரீக்வன்சிலேயே. ஓகேவா, இதுதான் வந்து ஆப்தால்மிக் இன்சர்ட்ஸு. அடுத்தது வந்து ப்ளஞ்ச் ப்ளக். ஓகே, ப்ளஞ்ச் ப்ளக்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொலாங் ரிட்டன்ஷன் டைம், அதாவது அப்சார்ப்ஷன் ட்ரக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு கண்ணிலே வந்து இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த குணமாகும் அப்படின்றப்போ இந்த பஞ்ச் ப்ளக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நமக்கு நம்ம ட்ரக் இருக்கிற டைமை வந்து ரிட்டன்ஷன் மிச்சம் பண்ணு, ரொம்ப நேரத்துக்கு ட்ரக்கை இருக்க வைக்கிறது. அதனால் வந்து அப்சார்ப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, எஃபிகசியும் வந்து நல்லா இருக்குது. ஓகேவா, ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஐ ட்ராப்ஸ் வந்து அதோட அப்சார்ப்ஷனும் எஃபிகசியும் வந்து நல்லா இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாயிண்டில். அப்புறம் வந்து அந்த இப்போ சொல்யூஷன் வந்து ட்ரைனேஜு அப்புறம் வெளியே போயிடுது அது மாதிரியெல்லாம் இருக்கிறத வந்து இன்னேபிட் பண்ணுதான். ஓகேவா, ஏன்னா இந்த ப்ளக்குக்குள்ளே வந்து அந்த ட்ரக் இருக்கிறதுனால இந்த ட்ரைனேஜ்னாலேயும் அப்புறம் இந்த நேசோ லாக்ரிமல் சிஸ்டம் அது மூலிமாவும் வெளியே வந்துடும் ட்ரக், அதெல்லாம் வந்து வராமல் வந்து இன்னேபிட் பண்ணுது இந்த பஞ்ச் ப்ளக் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், யூஸிங் தி பஞ்ச் ப்ளக். ஓகேவா, எங்கே இது வந்து வைப்பாங்கன்னா கண்ணில் வந்து பங்க்டா, இது ஏ கிடையாது. ஓகேவா, இந்த வார்த்தை வந்து பிஏ வருது இல்லையா, அந்த ஏக்கு பதிலாக யூ போடணும். ஓகேவா, பங்க்டா. நீங்கள் கூகுளில் போய் கூட பங்க்டா சிஸ்டம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கண்ணில் வைக்கிறது வந்து வரும். ஓகேவா, இது ஏ வராது, யூ வரும். இதை வந்து மாற்றிங்க இந்த மிஸ்டேக். ஓகேவா, பங்க்டாவில் வந்து இந்த பஞ்ச் ப்ளக்கை வந்து கரெக்டாக வந்து இன்செர்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற இந்த ட்ரைனேஜும் லாக்ரிமல் சிஸ்டமாலேயும் வந்து இன்னேபிட் பண்ணி நம்மளோட அப்சார்ப்ஷனையும் எஃபிகசியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரிட்டன்ஷன் டைம் வந்து அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா லாங் ஸ்டாண்டிங் அப்ரோச் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ரொம்ப நேரத்துக்கு ட்ரக் வந்து நினச்சி அதில் கண்ணிலேருந்து நமக்கு வந்து க்யூர் பண்ணுற மாதிரி இது பண்ணணும். அதுதான் பஞ்ச் ப்ளக்கு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஒன்று சப் கன்ஜெக்டிவல். ஓகேவா, கன்ஜெக்டிவாக பார்த்தோம் இல்லையா, எபிஸ்கேலரா, அது வந்து சப் கன்ஜெக்டிவல்னால் அது வந்து இம்ப்ளான்ட்னு எது வைக்கிறது. ஓகேவா, இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க இந்த எபிஸ்கேலராவை, அதுதான் வந்து இந்த பாயிண்ட். இப்போது ஒரு நிமிஷம். இப்போது பஞ்சுவல் ப்ளக்குன்றது வந்து இது நம்ம இந்த ப்ளக்கை வந்து நம்ம வச்சு இல்லையா, அது மாதிரி ஸ்கெலிராக்கும் வந்து ஒரு ப்ளக் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ஸ்கெலிரா ப்ளக் வந்து கேன் பி இம்ப்ளான்டட் இன் ஏ பேர் பிளானா ரீஜியன் ஆஃப் ஃபைல வந்து பேர் பிளானா அப்படின்னு ஒரு ரீஜியன் வந்து இருக்குது. ஓகேவா, அந்த ரீஜியனில் வந்து இந்த ஸ்கெலிரா ப்ளக்கை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. இதனால் வந்து ஐ மேட் ஆஃப் பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ். ஓகேவா, இதில் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பயோடிகிரேடபிள்னால் என்னன்னு தெரியும் இல்லையா, மக்கும் தன்மையுடையது தான் பயோடிகிரேடபிள். அப்போ பாலிமர்ஸ்னால் வந்து இந்த பாலிமர் தான் வந்து அந்த ட்ரக்கை வந்து உள்ளே வச்சு, இதுதான் பாலிமர்னால் பாக்ஸாக இருக்குது, அது உள்ளே வந்து சென்டரில் ட்ரக்கை வச்சு அனுப்புவாங்க. இந்த பாலிமர்லாம் வந்து ஒன்று ஒன்றா கரைஞ்சி அந்த உள்ளே இருக்கிற ட்ரக்கு வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வரும் 30 மினிட்ஸ். அது நம்ம எத்தனை டேஸ்க்கு இல்லை ஹவர்ஸுக்கு வந்து செட் பண்ணுறோமோ, இப்போ வந்து 8 to 10 ஹவர்ஸுக்கு செட் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி செட் பண்ணுறப்ப அது வந்து அந்த பாலிமர் கொஞ்சம் கொஞ்சமாக பயோடிகிரேடபுளாக ஆகி அது வந்து இது பண்ணுற மாதிரியான மெத்தடில் வந்து இந்த எபிஸ்கெலிரா இந்த ஸ்க்ரெட்ச் ப்ளக் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து சொல்லணும். இந்த ஸ்க்ரெட்ச் ப்ளக் ஆர் இம்ப்ளான்டட் இன் ஏ பேர் பிளானா ரீஜியன் ஆஃப் இது அது எதனால் மேடப் ஆகிருக்குன்னா பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்னால மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ட்ரக் இஸ் கிராஜுவலி ரிலீஸ்டு டோஸ், அதை சொல்கிறாங்க இல்லையா, செவரல் மந்த்துக்கெல்லாம் வந்து, அதாவது நம்ம குறிப்பிட்ட மந்த்துக்கு வந்து ஒரு 3 மந்த்துக்கு 4 மந்த்துக்கு வந்து ட்ரக்கு வந்து கண்டினியூவாக வந்து கண்ணில் சப்ளை நம்மளால் டெய்லியும் வந்து எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி மாத கணக்கில் வந்து ட்ரக் வந்து சப்ளை ஆகிற மாதிரி இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸை யூஸ் பண்ணி ட்ரக்கை வந்து இது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம டிவைஸை வந்து வச்சிடுறதுனால அது பாட்னு அது கரைஞ்சி கண்ணில் வந்து ட்ரக்கு சப்ளை பண்ணிகிட்டே வந்து இருக்கும். அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க ஸ்கெலிரா ப்ளக்கில். அடுத்தது வந்து இப்போ இந்த இம்ப்ளான்ட்டை வந்து நம்ம வந்து ஃப்ளாட்டாக பார்த்தோம்னா அது வந்து எபிஸ்கெலிரா கூட கான்டாக்ட் ஆகிற மாதிரி இருக்குமா. டாப்பை வந்து பார்த்தோம்னா ஆன்டீரியர் சர்ஃபேஸில் வந்து கான்டாக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வந்து இதுதான் கண்ணுன்னா வச்சுங்க. ஓகேவா, இப்போது இந்த கண் வந்து
எபிஸ்கெலிரானு இதுதான் ஓகேவா. இந்த சைடில் இருக்கிற கன்ஜெக்டிவாக்கு இன்னொரு பேர் தான் வந்து எபிஸ்கெலிரா ஓகேவா. இப்போது இங்கே இருக்கிற அந்த எபிஸ்கெலிரா மேலே முதல்ல வந்து இந்த பார்டர் இருக்குது இல்லையா மேலே நல்லா பார்த்துங்க. இந்த பார்டர் தான் வந்து அவங்க பாட்டம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக தானே இருக்குது. இங்கே மேலே இருக்கிற அப்பர் டாப் தான் வந்து பெண்ட் ஆன மாதிரி ரவுண்டாக இருக்குது. ஆனால் அடியில் வந்து பார்த்தோம்னா அது ஃப்ளாட்டாக இருக்குது. இது முதல்ல போயிட்டு எபிஸ்கெலிராவில் போயிட்டு கான்டாக்ட் ஆகும். அப்படி கான்டாக்ட் வித் எபிஸ்கெலிரா முதல்ல நம்ம ரவுண்ட் எடுத்து வைக்கிறோன்னா முதல்ல இந்த சைடில் தானே படும், அந்த கண்ணுக்குள்ளே வர மாதிரி ஓகேவா. சைடில் போடும். இந்த டாப் பாட்டம் வந்து அந்த நம்ம லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆன்டீரியர் சர்ஃபேஸ்னால் அந்த கண்ணுக்கு நடுவில் ஓகேவா. இதுதான் வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா உள் சைடு, அது ஆன்டீரியர் சர்ஃபேஸ். அங்கே வந்து அந்த மேலே இருக்கிற டாப் சர்ஃபேஸ் வந்து படுற மாதிரி வந்து நம்ம ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க. இதில் வந்து பாயிண்டில் சொல்கிறாங்க. இதுதான் வந்து சப்கன்ஜெக்டிவ் எபிஸ்கெலிரா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆயின்மெண்ட் அண்ட் ஜெல்லு. ஆயின்மெண்ட் அண்ட் ஜெல்லு வந்து பார்த்தோம்னா ப்ரொலாங்கேஷன் ஆஃப் ட்ரக் கான்டாக்ட் டைம். அப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் அக்குலர் சர்ஃபேஸ் கேன் பி அச்சீவ்டு யூஸிங் ஆப்தால்மிக் ஆயின்மெண்ட் அண்ட் ஜெல். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது ட்ரக்கோட கான்டாக்ட் டைம் கண்ணில் வந்து ப்ரொலாங்னா எது ரொம்ப நேரத்துக்கு இருக்குன்றாங்க ஓகேவா. ப்ரொலாங்குக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்குமா. எப்படின்னா இப்போ நம்ம இந்த எக்ஸ்டர்னல் அக்குலர் சர்ஃபேஸ்னால் கண்ணில் மேலே இருக்கிற அந்த சர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து ஆயின்மெண்ட்டு ஆப்தால்மிக் ஆயின்மெண்ட்டை வந்து விடுறோம். ஆயின்மெண்ட்டோ இல்லை ஜெல்லோ வந்து நம்ம அந்த வழக்கு விடுறப்போ அது வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து கண்ணில் வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ் அதாவது எக்ஸ்டர்னல் ஆக்குலர் சர்ஃபேஸில் வந்து ப்ரொலாங் கான்டாக்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்டில் வந்து பார்த்தோம்னா பயோஅபிலிட்டி ஆஃப் ட்ரக்கு வந்து பார்த்தோம்னா என்ஹான்சிங்காக இருக்குமா. ஆயின்மெண்ட்டு ஜெல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ப்ரொலாங் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனு அதான் மேலே சொன்ன பாயிண்ட்டே தான் சொல்கிறாங்க. அதே ப்ரொலாங் டியூரேஷன் ஆஃப் டைம் தான் இதுலேயும் சொல்கிறாங்கன்னா ஒன்று இதில் வந்து வெறும் ப்ரொலாங் டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்னாங்க எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறப்ப. இதில் வந்து பயோஅபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும்னு ஒரு பாயிண்ட் சேர்த்து சொல்கிறாங்க. அவ்வளோதான் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்த ஆன்டீரியர் செக்மெண்ட்ஸில் வந்து ஐ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்த பாயிண்ட் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மிச்சம் செகண்ட் தேர்டு ஃபோர்த்தெல்லாம் வந்து டப்புன்னு முடிஞ்சிடும், ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா. இப்போ வந்து செகண்ட் வந்து பார்த்தோம்னா போஸ்டீரியர் செக்மெண்ட். போஸ்டீரியர் செக்மெண்ட்னாவே உள் சைடுன்னு சொன்னேன் இல்லையா, கண்ணுக்கு உள்ளே வந்து இன்ஜெக்ஷன் வச்சு மைக்ரோ நீடில்ஸை வச்சு உள்ளே அனுப்புவாங்க ட்ரக்கு ஓகேவா. இதோட பேர் வந்து ஒன்று தான் இருக்குது, இன்ட்ராவிட்ரல் இம்ப்ளான்ஸ் ஓகேவா. விட்ரல்னால் உள்ள இந்த ரெட்டினாக்கு பக்கத்துலேயே இருக்கும். இந்த விட்ரல் இன்ட்ராவிட்ரல்னு பேர்லேயே இருப்பாங்க. விட்ரலுக்கு உள்ளே வந்து ட்ரக்கை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறோம். இம்ப்ளான்ட்னா உள்ளே வந்து ஊசி குத்தி அனுப்புகிறோம். இது மாதிரி பண்ணுறதுனால ட்ரக்கை வந்து இது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்ட்ராவிட்ரல் இம்ப்ளான்ட் ட்ரக் டெலிவரி சிஸ்டமில் இன்ஜெக்ட் ஆர் சர்ஜிக்கலி இம்ப்ளான்ட் விட்ரியஸ் ஐயில் இருக்கிற விட்ரியஸில் வந்து இம்ப்ளான்ட் சர்ஜிக்கலாவோ இன்ஜெக்ஷன் மூலியமாவோ நம்ம ட்ரக்கை வந்து டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சப்சிக்வெண்ட்லி ரிலீஸ் ஆஃப் ஃபார்மகாலஜிக்கல் ஏஜென்ட் அண்ட் போஸ்டீரியர் அண்டு இன்டர்மீடியட் செக்மெண்ட் ஆஃப் தி ஐ. அதாவது இந்த இன்டர்மீடியட் ஐயில் இருக்கிற இன்டர்மீடியட் செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா அந்த அங்கே இருக்கிற போஸ்டீரியர் உள்ளே இருக்கிற போஸ்டீரியரில் வந்து சஸ்டைன்டு ரிலீஸ்னால் வந்து தேவையான அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. இன்ஜெக்ஷனில் அனுப்புகிறோம் இல்லையா, அதனால் தேவையான அளவு கரெக்டாக தேவையான அளவு வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஏஜென்ட்ஸை மட்டும் கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சஸ்டைன்டு ரிலீஸ் ஆனால் ஃபார்மகாலஜிக்கல் ஏஜென்ட் டு தி போஸ்டீரியர் அண்ட் இன்டர்மீடியட் செக்மெண்ட் ஓகேவா. போஸ்டீரியர்லேயும் அங்கே இருக்கிற இன்டர்மீடியட் செக்மெண்ட்ஸ் இருக்கிற ஐலேயும் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து சென்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தேர்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து போஸ்டீரியருக்கு அடுத்தது அட்வான்ஸ்டு ட்ரக் டெலிவரி சிஸ்டம்னா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இது நீங்களே தான் படிச்சு அப்படியே படித்தாலே புரியும். செல் என்கேப்சுலேஷன், ஒரு செல்ஸ் ட்ரக்கை வந்து ஒரு பாலிமர் மாதிரி ஒரு செல்லை மேட் பண்ணிட்டு அது உள்ள ட்ரக்ஸ் எல்லாம் வச்சு அது வழியாக வந்து ட்ரக்கை டெலிவரி பண்ணுறது. அது மாதிரி ஜீன் தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி, இந்த நிறைய தெரப்பி தான் வரும் ஓகே. ஒலிங்கோ நியூக்ளியோடைடு, ஸ்கெலிரலு, எஸ்ஐஆர்என்ஏ, அப்புறம் அப்டாமரு, ரிபோசைம், இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து தரும். அடுத்தது வந்து வெசிகுலர் சிஸ்டமுக்கு வந்து லிப்போசோம்ஸு, நியோசோம்ஸு ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோம்னா
இந்த அக்குலார் ஃபார்முலேஷன் கூடவே வந்து இதையும் வந்து சேர்த்து பார்த்துடலாம். இதுவும் வந்து ஒன்றுமே கிடையாது, அது கூடவே வந்து ஒரே அடியாக முடிஞ்சிடும் இதுவும். ஓகேவா. அக்குசெட்ஸ்னால் வந்து மேலே நம்ம வந்து இது பார்த்தோம் இல்லையா, ஆப்தால்மிக் இன்செட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து அக்குசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே தான் வந்து இங்கே இருக்கும். அக்குசெட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இந்த அக்குசெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டெரைல்டு ப்ரிப்பரேஷனு. இது சாலிடு செமி சாலிட் டிவைஸு. இது எங்கே வைப்பாங்கன்னா கண்ணில் இருக்கிற கல்டிச கேவிட்டி அப்படின்னா கன்ஜெக்டிவ் சாக்கில் வந்து, அதான் கல்டிச கேவிட்டின்னு கண்ணில் சொன்னேன் இல்லையா, அந்த மூளையில் சைடு இருக்குன்னு, அங்கே தான் வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. இதோட சைஸும் ஷேப்பும் வந்து நம்ம கண்ணில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கே படித்த பாயிண்ட்டே தான் அப்படியே தான் வந்து ரிப்பீட் ஆகும். அடுத்தது வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து டிவிஷன் ரேட் மெக்கானிசம் மெத்தடில் தான் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஓகேவா. அதாவது கண்ணில் விட்ட உடனே போயிட்டு அது வந்து டிஃபியூஷன் ஆகிடுது இல்லையா, கண்ணில் போயிட்டு அப்படியே படர்ந்தது அப்படியே ஊறிடுது இல்லையா, ஃபுல்லாக இடமும் பரவுது, அதை தான் வந்து டிஃபியூஷன் சொல்லிட்டு அந்த மெக்கானிசமில் தான் வந்து இது கான்ஸ்டன்ட் ரேட்டை வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த அக்குசெட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா, இந்த ஆப்தால்மிக் இன்செட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு கான்டாக்ட் டைமு, ப்ரொலாங் டூரேஷன் ஆஃப் ஆக்ஷனு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பயோ அவைலபிலிட்டி, அப்புறம் ரெடியூசிங் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது ட்ரக்கை வந்து அடிக்கடி ஏற்றின்னு இருக்க தேவையில்லை, இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இதுவெல்லாம் வந்து நமக்கு நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. இத்தனை நன்மைகள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இதெல்லாம் அட்வான்டேஜுக்கும் வந்து நம்ம எழுதலாம். ஓகேவா. அடுத்தது வந்து இப்போ இந்த 3 இது இருக்கலாம். சென்ட்ரல் ட்ரக் ரிசர்வியர், ரேட் கண்ட்ரோல் மெம்பரைன், அவுட்டர் அனலார் ரிங் மீன்ஸ் ஈஸிலி ஹேண்ட்லிங். ஓகேவா. இப்போது இது என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் கிடையாது இதில். இப்போ அக்குசெட்ஸ், அதாவது ஆப்தால்மிக் இன்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அக்குசெட்ஸில் வந்து பார்த்தோம்னா 3 டைப்பாக வந்து ட்ரக்கை வந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஓகேவா. இப்போ ட்ரக்கை வந்து பேக் பண்ணி இன்செர்ட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அது மாதிரி வந்து நடுவில் வந்து ட்ரக்கை வச்சிடறாங்க. ஓகேவா. அதுதான் வந்து ஆக்குலார் அக்குசெட் ரிசர்வியர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சென்டர் ட்ரக் ரிசர்வியர் சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த சென்டரில் தான், பேரில் ஏற்ற மாதிரியே இருப்பார், சென்டர் ட்ரக் ரிசர்வியர். சென்டரில் ட்ரக்கை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்தோம்னா அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ரேட் கண்ட்ரோல் வந்து வைக்கிறாங்க, ரேட் கண்ட்ரோல் மெம்பரைன். ஓகேவா. அதுக்கு அப்புறம் வந்து அவுட்டர் அனலார் ரிங் மீன்ஸ் ஈஸிலி ஹேண்ட்லிங். இதை வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணுறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து ஓகேவா. ரேட் கண்ட்ரோல் மெம்பரைன் வந்து மேலேயும் கீழே வந்து வைக்கிறது. இதை ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஈஸியாக வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்காக. இந்த 3 காம்பவுண்டில் தான் வந்து இந்த அக்குசெட்டை வந்து டிசைன் பண்ணி உருவாக்குறாங்க. ஓகேவா. இது கிளாஸிஃபிகேஷன் வந்து நீங்கள் படிச்சிங்கனாவே புரிஞ்சிடும். ஓகேவா. 3 கிளாஸிஃபிகேஷனும் படிச்சிங்க. இதுதான் வந்து 5 மார்க்கில் கேட்டவங்க, இதெல்லாம் இது வரைக்கும் கேட்டதில்லை, 2 மார்க்கில் வரையும் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் படிச்சுங்க, இந்த வாட்டி கேட்குறது சான்ஸ் இருக்குது எக்ஸாமில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அக்குலார் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இதோட முடியுது இந்த வீடியோவில். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதுதான் இருக்கும். ஓகேவா. இன்ட்ரா யூரினரி ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நோட்ஸ் வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக போட்டிருப்பேன், லிங்க்கும் இருக்கும். அப்படி லிங்க் வந்து ஓப்பன் ஆகலைன்னா டெலகிராமில் போயிட்டு லேர்ன் வித் ஜீவித்னு போட்டிங்கன்னா அதுலேயும் வரும். ஓகேவா.